ஈரானுடைய புதிய ஆன்மீக தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அவருடைய தகப்பனார் தாக்கப்பட்ட நேரத்தில் அவரும் அங்கே இருந்தார் என்றும் அந்த தாக்குதலில் அவர் படுகாயமடைந்திருக்கிறார் என்றும் பிறகு படுகாயத்திற்காக அவர் வெளிநாட்டுக்கு குறிப்பாக ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். அங்கே புதினுடைய அவசர அதே போன்று உடனடி ஆலோசனை அறிவிப்பு பிரகாரம் அவர் அங்கே அழைச்சி செல்லப்பட்டு அங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுறாரு. அவர் ஈரானுக்குள்ளே இல்லை என்கிற விதமான செய்திகள் தொடர்ந்து ஒவ்வொரு ஊடகங்களும் தளங்களும் சொல்லிக் கொண்டிருந்த நிலையில் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பிரகாரம், அதாவது ரஷ்யாவுக்கான ஈரானுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கின்றன. அல் ஜசீராவும் இதை ஒரு முக்கிய செய்தியாக வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த செய்திகள் பிரகாரம் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதர் புதிய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி காமனி அவர்களுடைய மகன் ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதையே மறுத்திருக்கிறார். அவர் மருத்துவ சிகிச்சை எல்லாம் இல்லை, அவர் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறார். குறிப்பாக ரஷ்யாவுக்கு அவர் அழைத்து வரப்பட்டார் என்கிற செய்திகள் போலியான செய்திகள், பொய்யான செய்திகள் என்று சொல்லி மிக தெளிவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு ரஷ்ய அரசுக்கு சொந்தமான டாஸ் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை ஒளிபரப்பு செய்திருக்கிறார்கள். எனவே ஆயத்துல்லா அலி முஜ்தபா அவர்கள் ஆயத்துல்லா புதிய சுப்ரீம் லீடர் எங்கு இருக்கிறார் என்கிற தகவல்களை எங்குமே ஈரான் சொல்வதற்கு தயாராக இல்லை. அதை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அலி லாரிஜானி மேலே தாக்குதல் நடத்தப்பட்ட மாதிரி, ஏற்கனவே ஆயத்துல்லா அலி காமனி மேலே நடத்தப்பட்ட மாதிரி தாக்குதல்கள் நடத்தப்படக்கூடும் என்பதற்காகத்தான் அதை அவர்கள் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது புரிகிறது. அந்த அடிப்படையில் அவர் ரஷ்யாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கிறார் என்கிற விதமாக சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட செய்திகளுக்கு மாற்றமாக இன்றைக்கு அல் ஜசீரா இந்த செய்தியை கோடிட்டு காட்டியிருக்கிறார். ஈரானுடைய செய்தி பிரகாரம், ஈரானுடைய தூதுவருடைய ரஷ்யாவுக்கான தூதுவருடைய செய்தி பிரகாரம் அவர் நாட்டுக்குள்ளே தான் இருக்கிறார், வேறு எங்கேயுமே போகலை. அவர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற நிலையிலையும் இல்லை, சுகமாக நலமாக இருக்கிறார் என்கிற செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது.